கோவக்காயில் பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், குழம்பு கூட வச்சுக்கலாம், வறுவல் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 65 பண்ணுறேன். எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இந்த கோவக்காயை வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதை வந்து 4ஆக வகுந்துக்கலாம். 4ஆக வகுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 4ஆக வகுந்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீஸையும் நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்து எல்லா பீஸும் கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரவுண்டாக கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் மசாலா ரெடி பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூனு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன் பவுட்ரு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கிறேன். தண்ணி எதுவும் நான் விடலை. ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் நான் இதில் புளிஞ்சு விட்டுக்கிறேன். நம்ம சிக்கன் 65 எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தட்லேயே பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிக்கனை விட இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த கட் பண்ண கோவக்காய் எல்லாத்தையும் அந்த மசாலாவில் கலந்து பரட்டி விட்டுக்கலாம். நான் தண்ணி எதுவும் சேர்த்துக்கல. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கிட்ட. அதனால் வந்து நமக்கு தண்ணி தேவைப்படாது. இதுலேயே வந்து நம்ம பரட்டி விட்டுடலாம். இப்போ இந்த காய் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இது ஊறும்போது நம்ம எண்ணெயை வச்சு காய்ச்சிக்கலாம். நான் கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குது. எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரே ஒரு கருவேப்பிலையை போட்டிருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் கூட கருவேப்பிலையை நீங்கள் பொரித்து எடுத்து போட்டுக்கலாம் காய் மேலே. நான் வந்து ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டுட்டேன். இப்போ அது மேலே வந்து இந்த கோவக்காயை எடுத்து நான் ஒன்று ஒன்றா போட்டுக்கிறேன். இது வந்து நமக்கு தனியாகவே இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. எல்லாமே சேமாக நமக்கு வெந்தும் வந்திருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோவக்காய் வந்து நமக்கு தயிர் சாதத்து கூட, ரசம் சாதத்து கூட எல்லாம் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யாரும் செஞ்சதில்லை. எல்லாம் கூட்டு வச்சுருப்பாங்க, பொரியல் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி இல்லை வறுவல் கூட பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி சிக்கன் 65 போட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. நான் எல்லா கோவக்காயுமே நான் வறுத்துட்டு காட்டுறேன். நான் 2வது பேட்ச் போட்டிருக்கேன். இப்போது ஒரு பேட்ச் போட்டேன். நான் 3 பேட்சாக நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து எண்ணெய் நிறையா குடிக்காது. எண்ணெய் வந்து கம்மியாகவே நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். இது ரசம் சாதத்துக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வெறும் சாம்பார் வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.